ஏன்டா அவன்கிட்ட நீ தான்டா பேசணும். டேய் நான் பேசிடுவேன்டா, இருந்தாலும் பேசி அவ வேணான்னு சொல்லிட்டானா சங்கட்டமாயிரும்டா, அதெல்லாம் தாங்க முடியாதுடா. சரிடா டேய், நானே அந்த பிள்ளைட்ட அன்னை மாதிரி பேசுறேன். அப்புறம் ஒரு நாள் பொண்ணு இந்த விஷயத்த சொல்றேன்டா. சரிடா மச்சான். நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். மேடம் அப்படில என்ன கதை, என்னைய பத்தி எதுவும் சொன்னையா? டேய் பேசுனா சங்கட்டமாயிரும்டா, அப்புறம் என்ன தப்பா நினைச்சுக்கோ. கொஞ்ச நாள் பொண்ணு நானே சொல்றேன்டா. சரிடா மச்சான், கொஞ்சம் சீக்கிரம் மட்டும் கேளுடா, அவன் நினப்பாவே தான்டா இருக்கு. நான் இருக்கேன்யா, பாத்துக்கலாம்யா. டேய் இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாதா, கேட்டு சொல்றா. சரிடா, அப்போ போய் மெசேஜ் பண்றேன். சரிடா. ஆமால இன்ஸ்டா ஐடி தான் நம்மகிட்ட இருக்கு, உள்ள போய் பார்ப்போம் என்ன மெசேஜ் பண்றாங்க. ஹே, என்ன பண்றீங்க? சும்மா தாங்க. நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளா ஒன்று சொல்லணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். சொல்லுங்க. அது வந்து நீ எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க சொல்லுங்க. நான் உங்களை லவ் பண்றேங்க. நானும் தாங்க. டேய் என்னடா அப்படி பண்ணிட்ட? டேய் நான் என்னடா பண்ணேன்? டேய் உன் நாடகத்தெல்லாம் என்கிட்ட போடக்கூடாது. இது என்ன அது? அந்த பொண்ணை பார்த்ததுமே யார்கிட்டையுமே சொல்லாம உன்கிட்ட தான்டா வந்து சொன்னேன். டேய் சார்ரா, கோச்சுக்காரா, வேற வழி தெரிலடா எனக்கு. அப்போ என்னோட வழி உன் கண்ணுக்கு தெரில, உன்னைய நம்பி தானடா கூட்டிட்டு போனேன். செய் கடைசியில் இப்படி பண்ணிட்டேடா, நீ என் மூஞ்சில முழிச்சிடாடா. கடைசியா ஒன்று சொல்றேன், உன்னை நம்பி வர்ற அவளையாச்சும் ஏமாத்தாம பார்த்துக்கோடா. யாரை நம்புறதுன்னே தெரிலங்க.